ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல வந்து ஸ்கேட்டர் சார்ட் அண்ட் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இன்புட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஓவர் பை ஓவர் வந்து இந்தியா எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இப்போ அந்த ஸ்கேட்டர் சார்ட் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுங்க. இங்க வந்து ஸ்கேட்டர்னு இருக்கு இல்லைங்களா, இது செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இப்போ கொடுங்க. பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டர் சார்ட்ல என்னன்னா அந்த லைன் சார்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா வந்து டாட் டாட் டாட்டா உங்களுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கும். இப்போ இந்த ரெட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ப்ளூல இருக்கிறது வந்து இந்தியா. இப்போ இந்தியா வந்து ஃபைனலா வந்து அப்ல போய் உங்களுக்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 257 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து 228 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல உங்களுக்கு விசுவலைசேஷன் வந்து ஈஸியா பண்ண முடியும். எப்படி வந்து கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே நீங்க இந்த லைன் சார்ட்டும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இன்ஃபர்மேஷன் லைன் சார்ட் நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைன் சார்ட்ன்றது வந்து அதே இதுல போங்க, இங்க லைனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் லைனா உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதே நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்கேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த டாட் டாட் டாட்டா பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே இன்ஃபர்மேஷனுக்கு நான் என்ன பண்றேன், பார் டயக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். பார் டயக்ராம் எப்படின்னாக்க இந்த காலம் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி நமக்கு வெர்டிக்கல் வியூல நமக்கு விசிபிள் ஆனிச்சோ, இதே வந்து நமக்கு வந்து பார் டயக்ராம் நம்ம அப்ளை பண்ணும்போது இப்போ இது வந்து காலம் சார்ட்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் வந்து பாட்டம்ல இருக்கும். ஸ்கோர்ஸ் வந்து இந்த இதுல 0 to 300 வரைக்கும் உங்களுக்கு இங்க வந்து சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதே வந்து நான் பார் சார்ட் வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே இன்ஃபர்மேஷனுக்கு பார் சார்ட் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னாக்க எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹரிசாண்டல்ல காமிக்கும். போது பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் காமிச்சிருக்கும், இப்போ ஹரிசாண்டல்ல இருக்கும். வேற ஒன்றும் டிஃபரன்ஷியேட் கிடையாது. அதாவது ஓவர் வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்போ வெர்டிக்கலா இருக்கும். முன்னாடி வந்து ஹரிசாண்டல் இருந்தது. இங்க 0 to 300 வரைக்கும் நமக்கு ரன் ரேட் காமிக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவருக்கும் ரன் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நமக்கு இங்க விசுவலைஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த ப்ளூல ஏதாவது இந்த ஆட் டேட்டா லேபிள் கொடுக்கணும்னாலும் நான் வந்து கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரன்ஸ் எல்லாமே இங்க வந்து ஆட் ஆயிடும். அதாவது பாகிஸ்தான் வந்து ரெட் கலர் இல்லைங்களா, இந்த லெஜெண்ட்ல பாத்தீங்கன்னா ரெட் இருக்கும். ரெட்ல உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு வந்து இங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ ப்ளூல நீங்க இதை வந்து எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை டிசேபிள் பண்ணிடுங்க. லேஅவுட்ல போயிட்டு நன் கொடுத்துருங்க. டேட்டா லேபிள்ல உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ப்ளூக்கு வேணாலும் நீங்க ஆட் டேட்டா லேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். நமக்கு வேணாம் நன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ இந்தியாவோட கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ண நினைச்சேன்னா இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ளூ கலர்ல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணா ஃபார்மட் டேட்டா சீரிஸ் இங்க போனீங்கன்னா சோல்டு ஹியர் கொடுங்க. இங்க போயிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு கலர்ஸ் நான் செலக்ட் பண்றேன். கொடுத்தனாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சாரி, ஃபில் கொடுங்க, சோல்ட் கலர். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாகிஸ்தானோட கலர் மட்டும் எனக்கு எல்லோக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து பேசிக்கா நம்ம வந்து இந்த சார்ட்ஸ்லாம் நம்ம எல்லா சார்ட்ஸுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத அந்த இன்புட்டை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இன்புட்டை வச்சு அனலைஸ் பண்ணணும். எந்த சார்ட்டு போட்டா அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா நமக்கு டிஸ்பிளே பண்ணுங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சார்ட் வந்து எந்த சார்ட் அப்ளை பண்ணா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அவுட்புட் எக்ஸாக்டா விசுவலைஸ் பண்ணுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம போடணும். நம்ம பாட்டுக்கும் ஏதாவது ஒரு இன்புட்டை வச்சுட்டு நம்ம வேற ஏதாவது போட்டோம்னாக்க நமக்கு அவுட்புட் எக்ஸாக்டா வராது. ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு நிறைய சார்ட்ஸ் இருக்கு. நமக்கு இன்னும் அட்வான்ஸ்டா ஏரியா சார்ட், இன்னும் சர்ஃபேஸ், பர்பிள் சார்ட், ரேடார், இந்த மாதிரி டாங்னட் சார்ட் நிறைய இருக்கு. நீங்க ஒவ்வொரு சார்ட்டும் வந்து இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவுட்புட் வந்து விசுவலைஸ் பண்ணும். இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து இந்த பிபிடி பிரசன்டேஷனுக்குலாம் நீங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த சார்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட் கான்செப்டோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.